கொடைக்கானலில் விதிமுறைகளை மீறி கட்டடங்கள் கட்டியதாக கூறி நடிகர்கள் பிரகாஷ்ராஜ் மற்றும் பாபி சிம்ஹா மீது நடவடிக்கை எடுக்க கோரி வழக்கு தொடரப்பட்டது. பிரகாஷ்ராஜ் மற்றும் பாபி சிம்ஹா மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன என உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி எழுப்பியுள்ளது. இதுகுறித்த முழு விவரங்களை இணைப்பில் காத்திருக்கும் செய்தியாளர் சந்திரன் விளங்க கேட்கலாம். சந்திரன், வணக்கம். தகவலை பதிவு பண்ணலாம். வணக்கம். கொடைக்கானல் விதிமுறைகளை மீறி வீடு கட்டி வரும் பிரபல நடிகர்கள் பிரகாஷ்ராஜ் மற்றும் பாபி சிம்ஹா மீது நடவடிக்கை எடுக்கக்கூடிய வழக்கில் நடிகர்கள் பாபி சிம்ஹா மற்றும் பிரகாஷ்ராஜ் ஆகியோர் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன என உயர்ந்த மதுரை கிளை கேள்வி எழுப்பியுள்ளது. வழக்கு குறித்து நிலை அறிக்கை தாக்கல் செய்ய உயர்ந்த மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. திண்டுக்கல்லை சேர்ந்த முகமது சிலை உயர்ந்த மதுரை கிளை ஒரு மனு தாக்கல் செய்தார். அதில் கொடைக்கானல் பில்பட்டி கிராமத்தில் பிரபல நடிகர் பிரகாஷ்ராஜ் மற்றும் பாபி சிம்ஹா ஆகியோர் சொந்தமாக பங்களா கட்டியுள்ளனர். இந்த பங்களாவுக்கு கொடைக்கானல் நகராட்சியிடம் உரிய அனுமதி பெறாமல் விதிமுறை பின்பற்ற கட்டியுள்ளனர். எனவே தடை செய்யும் என கூறியிருந்தார். இந்த வழக்கு நீதிபதிகள் விசாரணைக்கு வந்தது. அப்போது அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் கட்டடப் பணி நிறுத்தப்பட்டுள்ளது, மேலும் இவர்கள் நடவடிக்கை உள்ளதாக தெரிவித்தார். அதைத் தொடர்ந்து இதுவரை என்னென்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது குறித்து நிலை அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கு விசாரணை வரும் 9ஆம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளனர். கொடைக்கானலில் விதிமுறைகளை மீறி கட்டடங்கள் கட்டியதாக கூறி நடிகர்கள் பிரகாஷ்ராஜ் மற்றும் பாபி சிம்ஹா மீது நடவடிக்கை எடுக்க கோரி வழக்கு தொடரப்பட்டது. பிரகாஷ்ராஜ் மற்றும் பாபி சிம்ஹா மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன என உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி எழுப்பியுள்ளது. இந்த நிலையில் வழக்கு குறித்து நிலை அறிக்கை தாக்கல் செய்யவும் அரசு தரப்புக்கு உயர்நீதிமன்ற கிளை உத்தரவு பிறப்பித்துள்ளது. கொடைக்கானலில் விதிமுறைகளை மீறி கட்டடங்கள் கட்டியதாக கூறி நடிகர்கள் பிரகாஷ்ராஜ் மற்றும் பாபி சிம்ஹா மீது நடவடிக்கை எடுக்க கோரி வழக்கு தொடரப்பட்டது. அந்த வழக்கின் அடிப்படையில் பிரகாஷ்ராஜ், பாபி சிம்ஹா மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன என உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி எழுப்பியுள்ளது. அதனைத் தொடர்ந்து வழக்கு குறித்து நிலை அறிக்கை தாக்கல் செய்யவும் அரசு தரப்புக்கு உயர்நீதிமன்ற கிளை உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதுகுறித்த முழு விவரங்களை இணைப்பில் காத்திருக்கும் செய்தியாளர் சந்திரன் விளங்க கேட்கலாம். சந்திரன், வணக்கம். தகவலை பதிவு பண்ணலாம். திண்டுக்கல்லை சேர்ந்த மோஜினின் மதுரை பொதுநாள் மனு தாக்கல் செய்தார். அதில் கொடைக்கானல் வில்பட்டி கிராமத்தில் பிரபல நடிகர்கள் பிரகாஷ்ராஜ் மற்றும் பாபி சிம்ஹா ஆகியோர் சொந்தமாக பங்களா கட்டியுள்ளனர். இந்த பங்களாவுக்கு கொடைக்கானல் நகராட்சி எந்த விதமான அனுமதியும் விதிமுறைகள் பின்பற்றாமல் கட்டடம் கட்டியுள்ளனர். இதுபோன்று விதிமுறைகள் பின்பற்றாமல் கட்டடம் கட்டுவதால் கொடைக்கானல் மண்ணச்சரிவு ஏற்படும் உள்ளது. மேலும் அருகிலுள்ள வீடுகளுக்கு இடிவதற்கும் அதிக சாத்தியங்கள் உள்ளது. கனகரக இயந்திரங்கள் மூலமாக மலையில் உள்ள பாறைகளை அகற்றியுள்ளனர். இது விதிமுறைகளை பின்பற்றாமல் நடைபெற்று வருகிறது. எனவே உரிய அனுமதி இல்லாமல் விதிமுறைகளை பின்பற்ற மலைப்பகுதியில் கட்டம் கட்டிய மீது உரிய நடவடிக்கை எடுக்க என கூறியிருந்தார். இந்த வழக்கு நீதிபதிகள் கிருஷ்ணகுமார் மற்றும் விஜயகுமார் அமர்வு விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் நடிகர் பாபி சிம்ஹா மற்றும் நடிகர் பிரகாஷ்ராஜ் ஆகியோர் மேற்கொண்ட 2 கட்டடங்களின் கட்டுமான பணிகள் நிறுத்தப்பட்டது. இருவர் மீதும் சட்டப்படி நடவடிக்கை மேற்கொள்ள உள்ளது என வாதிடப்பட்டது. இதைத் தொடர்ந்து நீதிபதிகள் இந்த வழக்கில் கட்டுமான பணிகளை நிறுத்திய நிலையில் இருவர் மீதும் என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது, தற்போது வரை எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் நிலை குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை வரும் 9ஆம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளனர். தகவல்களுக்கு நன்றி சந்திரன்.